அனைவருக்கும் வணக்கம். தமிழ் விடுதலையே முதற் பணி, தமிழ் வழி வாழ்க்கையே நம் வழி, தமிழர் இனக்கட்டே நம் குறி, இந்த 3 முழக்கங்களையும் முன்வைத்து தமிழ் விடுதலை இயக்கம் கருத்தரங்கத்தை தொடங்குகிறது. அனைவரும் எழுந்து நின்று தமிழ்த்தாய் வாழ்த்தை கேட்போம். வாழ்வினில் செம்மையும் செய்பவன் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடும் நிலையில் உணைவிடுவேனோ, தமிழன் என்னாலும் தலை குனிவேனோ, சூழ்ந்தின்பம் நல்விடும் செந்தமிழ் அன்னாய், தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கனில் எனக்கும் தானே, நன்னிலை உனக்கனில் எனக்கும் தானே, நன்னிலை உனக்கனில் எனக்கும் தானே. நன்றி. துறைதோறும் தமிழ் விடுதலை ஆகட்டும் கருத்தரங்கம் தொடங்குகிறது. அம்மா சிவஞான கலையரசு நடராசன் அவர்கள் இங்கே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வழக்குரைஞர் பகவத் சிங் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வரவேற்புரை ஆற்ற இருக்கின்ற தோழர் மானிடமனம் சேகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். மானிடமனம் சேகரன் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். தலைமை உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். எங்கு பிறப்பினும் தமிழனை, இங்கு பிறப்பினும் அயலானை, தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் மூச்சு. எங்கு பிறப்பினும் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலானே, தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் மூச்சு என தொடர்ந்து கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலமாக தமிழ் மொழிக்காக தங்களது உயிரையும் மூச்சையும் விட்டுக் கொண்டிருக்கின்றனர். அப்படி தமிழ் மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் 100 பேர் உள்ளனர். ஆனால் டாக்கா பல்கலைக்கழகத்தில் 5 பேர் வங்காளி மொழிக்காக உயிர் நீத்தனர். அதற்காக அந்த நாளை உலக தாய்மொழி நாளாக ஐநா ஏற்றுக்கொண்டுள்ளது. அதற்கு என்ன காரணம் என்றால், வங்காளியை தாய்மொழியாக கொண்ட பங்களாதேஷ் விடுதலை அடைந்தது, தனி நாடாக ஐநா அங்கீகரிக்கப்பட்டது. அதனால் வங்காளி மொழிக்காக உயிர் நீத்தவர்களின் நியாயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த நாளை ஐநா உலக தாய்மொழி நாளாக அறிவித்து தொடர்ந்து கொண்டாடி வருகின்றோம்.
மொழிக்காக உயிர் நீத்தவர்களின் நியாயம் மறுக்கப்பட்டு வருகிறது. 1938 முதல் தொடர்ந்து தமிழ் மொழிக்காக போராடி வருகிறோம். ஈழத்தடிகள் மறைமொழிகளால் தொடங்கி தற்போது வரை தமிழ் மொழிக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கையில் மூலக்கொத்தளத்தில் உள்ள தமிழ் ஈயர்கள் தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் தமிழ் மொழி ஈயர் போராட்ட குழு சொல்லி பெரியார் பெயரை மற்றும் அந்த கல்வெட்டில் திராவிட மாடல் அரசு பதிந்துள்ளது. மற்ற தமிழறிஞர்கள் பெயர் மொத்தமாக சீர்கடிப்பு செய்யப்பட்டுள்ளது. நேற்று சட்டமன்றத்தில் துணை முதலமைச்சர் பேசும்போது இந்திய எதிர்ப்பு போரை தொடங்கி வைத்தவர் பெரியார் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறார். வேறு எந்த தமிழறிஞர்கள் பெயரையும் அவர் பதிவு செய்யவில்லை. பெரியார் தொடங்கினார். 1960 அண்ணா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார் என்று சொல்கின்றார். அண்ணா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது பெரியார் என்ன செய்தார் என்ற கேள்வி எழவில்லை. அங்கே பெரியார் அண்ணா போராட்டத்தை முன்னெடுக்கும் போது பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரிக்கவில்லை. இந்திய எதிர்ப்புக்காக போராடுகின்றவர்களை காலிப்பயிர்கள் குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசு என்ன வேடிக்கை பார்க்கிறது, காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, அவர்களை சுட்டுத் தள்ள வேண்டும் என பெரியார் அறிக்கை விட்டார். அதை பற்றி திராவிட மாடல் அரசோ திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ திராவிடத்திற்கு துதிபாடுகின்ற சில தமிழ் தேசியவாதிகளோ அதை பேச மறுக்கின்றனர். தமிழ் மொழிக்கு ஆதரவாக இருக்கின்றோம் என்கின்றனர். ஆனால் திராவிடம் ஒருபோதும் தமிழ் மொழியை ஏற்றுக்கொள்வதில்லை. எந்த மண்ணில் யார் ஆட்சியில் இருக்கின்றனரோ அவர்களுடைய தாய்மொழிதான் அந்த மண்ணில் ஆட்சி மொழியாக இருக்கும். அது ஆங்கிலேயருக்கு முன்னாடி இருந்த முகலாய பேரரசாக இருக்கட்டும், ஆங்கிலேய ஆட்சி காலமாக இருக்கட்டும், இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள வருவாய்த்துறை ஆவணங்கள் எல்லாம் உள்ளது உருது எழுத்துக்கள் தான். முகலாய ஆட்சி காலத்தில் தான் வருவாய்த்துறை ஆவணங்கள் எல்லாம் உருது துறையில் உருது மொழியில் கொண்டுவரப்பட்டது. இன்னும் ஆவணங்கள் எல்லாம் உருது மொழியில் தான் உள்ளது. அதற்கடுத்தால் வந்த ஆங்கிலேயர்கள் அவருடைய ஆங்கில மொழியை தான் நம்மிடம் திணித்தார்கள். அது எங்கேயும் நடக்கக்கூடியதான். அதே போல்தான் திராவிட மாடல் அரசும் திராவிட அரசும் வடுகர்களின் அரசாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் தமிழ் மொழியை ஏற்கவில்லை. அவர்கள் இந்தியை எதிர்க்கின்றோம் என்ற போர்வையில் ஆங்கில மொழியை வளர்க்கின்றனர். ஆங்கில மொழியானது இருபக்கமும் கூர்மையுடைய ஆயுதத்தை போன்றது. அது இந்தியை எதிர்க்கிறதோ இல்லையோ தமிழ் மொழியை சுத்தமாக அழித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் பள்ளிகள் முதல் கல்லூரிகள் வரை, மாநகராட்சி முதல் அரசாணை வரை எல்லா இடங்களிலும் ஆங்கில மொழியில்தான் தமிழ்நாடு அரசு அறிவித்துக் கொண்டுள்ளது. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய அரசாணைகள் அறிவிப்புகள் அனைத்தும் ஆங்கில மொழியில்தான் உள்ளது. இதுதான் இந்திய தீர்ப்புக்கு எதிராக திராவிடம் போராடுகின்ற நிலை, அவல நிலை. இந்தியை எதிர்க்கின்றோம், தமிழை வளர்க்கின்றோம் அல்ல, ஆங்கிலத்தை வளர்க்கின்றோம் என்ற பெயரில் தான் திராவிடம் சென்று கொண்டுள்ளது. அதற்காகத்தான் நாம் தமிழ் விடுதலை ஆகட்டும், ஒவ்வொரு துறையிலும் தமிழ் விடுதலை ஆக வேண்டும் என்கின்றோம். இந்தி எதிர்க்கின்றோம் என்ற பெயரில் ஆங்கிலத்தை நாம் தூக்கி வைத்து கொண்டாட முடியாது. 2ஆம் உலகப் போரில் ஜெர்மானிய நாடு முற்றிலுமாக சிதைக்கப்பட்டது. ஆனாலும் தற்போது ஜெர்மானிய நாடு வல்லரசாக வளர்ந்து நிற்கின்றது. அதன் தாய்மொழியில் வளர்ந்து நிற்கின்றது. ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மெட்ரோ ரயிலிருந்து எல்லாமே ஜெர்மனி நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போதான் மெட்ரோ ரயில் வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாடு இப்பயே வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழர்களுடைய காலந்தொட்டு திரைக்கலையோடையும் திறனையும் தெரிந்து
பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள், 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு கண்டுபிடித்தனர் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார். அவர் அவ்வளவு பழமையான தொன்மையான தமிழர்கள் நாகரிகம் தமிழ் மொழியை முன்னெடுப்பதில் மட்டும் சுணக்கம் காட்டுகின்றது. திராவிடர்கள் திட்டமிட்டு ஆங்கிலத்தை வளர்க்கின்றனர், ஆனால் தமிழ் மொழியை தொடர்ந்து அழித்து வருகின்றனர். இந்தி, ஆங்கிலம் என்பது ஒரு மொழியாக மட்டுமே பார்க்க வேண்டுமே தவிர அது முக்கியமானதல்ல. நமது வாழ்வியல் தமிழ் மொழி சார்ந்தது. அதனால் இது வந்திருக்கின்ற அனைவரும் குறைதோறும் தமிழ் மொழியை விடுதலை ஆக வேண்டும் என்பதில் முழு கவனம் செலுத்த வேண்டும். இந்த நிகழ்வுக்காக சிறப்பாக பேசக்கூடிய கம்பீரம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வடிவில் காமெடி ஒன்று வரும். போக்குவரத்து காவலராக பணியாற்றி கொண்டிருப்பார். ஒரு லாரியை மடக்கி பணம் கேட்பார். அப்போ அந்த பஞ்சாப் சிங்கு வண்டி ஓடிக்கு வருவார். பணம் கேட்கிறேன்னு சொல்லி வண்டி உள்ளத்துக்கு போட்டு அடிக்கடி தமிழில் பேசுவார். நான் இவ்வளோ நேரம் பஞ்சாபில் பேசுனேன், இப்போ தமிழில் பேச கேட்பார். நான் ஆல் இண்டியா பெர்மிட் வண்டி, எல்லா மொழியும் எனக்கு தெரியும். அவ்வளோதான். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி 6 மாதம் ஆனால் அந்த மொழியை கற்றுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதனால் இந்தியை கற்றுக்கிட்டா தான் இந்தியா வாழ முடியும் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்தாகும். அதனால் நமக்கு வேண்டியது தமிழ் மொழி வாழ வேண்டும். தமிழ் மொழி வாழ்ந்தால்தான் தமிழர்கள் நாம் வாழ முடியும். எப்படி ஆங்கிலேயர்கள், முகலாயர்கள், வடுக அரசர்கள் எல்லாரும் அவங்க மொழியை திணித்தார்களோ அதே மாதிரி இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும். ஈழத்தில் நாம் தமிழ்நாடு எதிர்பார்த்திருந்தோம், அது கனவாக உள்ளது. இந்திய ஒன்றியத்திலிருந்து தமிழ்நாடு விடுதலை அடைந்தால் மட்டுமே நமது தாய்மொழியான தமிழ் மொழி விடுதலை ஆகும் என்பதில் உறுதியாக இருப்போம். அதில் துறைதோறும் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்ற தலைப்பில் இங்கு பேச வந்திருக்கின்ற கருத்துரை வழங்குகின்ற நேர்மையாளர் உயர் திரு ஊர் சகாயம் ஈயாப்பா விருப்போய் அவர்கள், நிறுவன தலைவர் மக்கள் பாதை பேரியக்கம் ஆட்சித்துறை தமிழ் விடுதலை என்ற தலைப்பில் பேச வரவுள்ளார். அவரை தமிழ் விடுதலை இயக்கம் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். தமிழ் திரு கந்தர்வக்கோட்டை சிவஞான கலையரசு நடராசன் தலைவர், தமிழ் சைவ பேரவை ஆவணி கிளை வழிபாட்டுத் துறையில் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்ற தலைப்பில் பேச வருகின்றார். அம்மா அவர்களை இருகரம் கூட்டி வருகிற நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம். தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்ற வழக்கறிஞர் பகவத்சிங் அவர்கள் நீதித்துறையில் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்ற தலைப்பில் பேச வருகை தந்துள்ளார். அவரை வருக வருக வரவேற்கின்றோம். தோழர் செந்தமிழ் வாணன், இந்த தமிழ் விடுதலை இயக்கம் அதற்கு முன்னாடி தமிழர் தேசிய சிந்தனை களம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ் விடுதலை ஆகட்டும் தமிழ் விடுதலை இயக்கமாக உருப்பெற்று உள்ளது. அதற்கு முதற் காரணமாக இருக்கக்கூடிய தோழர் செந்தமிழ் வாணன் அவர்கள் கல்வித்துறையில் தமிழ் விடுதலை ஆகட்டும் என தனது கருத்துக்களை பதிவு செய்ய வந்துள்ளார். அவரை இருகரம் கூட்டி வருக வருகிற மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். எல்லோரும் ஓய்வு பெற்று விட்டால் தனது பேரம்பேட்டிகளோட தனது ஓய்வு காலத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடணும் கிடைக்கின்ற இந்த காலத்தில் தனது 80 வயதை கடந்தும் ஐயா அவர்கள் தமிழ் திரு சீபா அர்க்கனா அவர்கள் எப்படி எனது காலத்தில் தொடர்ந்து அவர் மாணவ பருவத்திலிருந்து தமிழ் மொழிக்காகவும் தமிழின் விடுதலைக்காகவும் தொடர்ந்து போராடி வருகின்றார். எனது இறுதி காலத்திற்குள்ளாவது தமிழ் மொழிக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட வேண்டும் என்று ஒரு இளைஞரை துடிப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்களை தலைமையேற்று இந்த கருத்தரங்கை நடத்த வேண்டும் என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். நன்றி. தோழர் மாண்டமனம் சேகர் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது தலைமை உரை ஐயா சீபா அருள்கருணாநாதன் அவர்கள் உரையாற்றுவார். உலக
தலைமை உரைக்கு முன்பாக அன்பு நண்பர் நங்காநல்லூர் துறையாளர் அவர்கள் தமிழர் எழுச்சி பாடல் ஒன்றினை பாட விரும்புகிறார். அவருக்காக சில மன்னிப்பு. தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், பேசுவோம் தமிழ். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், பேச வைப்போம் தமிழ். மடலையிலே மறுக்கப்படும் தமிழ், மடலையிலே மறுக்கப்படும் தமிழ். அகில முழுதும் அதிர வைப்போம் தமிழ், அகில முழுதும் அதிர வைப்போம் தமிழ். வெல்லும் வெல்லும் தமிழ் வெல்லும், வெல்லும் வெல்லும் தமிழ் வெல்லும். நம் நாட்டில் நம் மொழியை நாம் காப்போம், நாம் காப்போம். வா தமிழா, வா வா தமிழா, வா தமிழா, வா தமிழா, வா வா தமிழா, வா தமிழா, வா தமிழா, வா வா தமிழா, வா தமிழா, வா வா தமிழா. நம் நாடு தமிழ்நாடு, தமிழ்நாடு நம் மொழி தமிழ் மொழி, நம் மொழி தமிழ் மொழி. செம்மொழி தமிழ் மொழி, செம்மொழி தமிழ் மொழி. தாய்மொழி தமிழ் மொழி, தரணி எங்கும் போற்று மொழி. தாய்மொழி தமிழ் மொழி, தரணி எங்கும் போற்று மொழி. நம் மொழி தமிழ் மொழி, நம் மொழி தமிழ் மொழி. வா தமிழா, வா தமிழா, வா வா தமிழா, வா தமிழா. தரணி எங்கும் தமிழ் தமிழ் வாழ்கிறது, வளர்கிறது. தரணி எங்கும் தமிழ் தமிழ் வாழ்கிறது, வளர்கிறது. தரணி எங்கும் தமிழர்கள் வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள். தமிழ் இல்லா நாடே இல்லை, தமிழ் இல்லா நாடே இல்லை, தமிழர் இல்லா நாடே இல்லை. வா தமிழா, வா வா தமிழா, வா தமிழா, வா வா தமிழா. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தமிழ் விடுதலையே முதல் பணி, தமிழ் வாழ்க்கை வழியே வழி, தமிழ் இன கட்டே குறி என்ற 3 முகாமையான முழக்கங்களை உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டு கருவுற்று உருவுற்று திருவுற்று வந்திருக்கிற தமிழ் விடுதலை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி செந்தமிழ் வாணன் அவர்களே, இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வந்து கொண்டிருக்கின்ற நேர்மையாளர் ஐயா சகாயம் அவர்களே, சட்டத்துறையில் தமிழ் உழைக்க வேண்டும் என்று குடும்பத்தோடு உண்ணா போராட்டத்தில் வீரியமாக கலந்து கொண்ட அன்பு தம்பி பகத்சிங் அவர்களே, அவர்களுடைய அன்பு தந்தையார் அவர்களே, இறை வழிபாட்டில் எம் தமிழே தமிழ்நாட்டு திருக்கோயில்களில் இடம்பெற வேண்டும் என்று நாடெல்லாம் சுற்றி வலியுறுத்தி வருகிற நம் அன்பு அன்னை அம்மா கலையறிந்தவர்களே, நாட்டில் எத்தனையோ அலைக்கழிப்புகள் இருப்பினும் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த சிறிய முயற்சி நடத்துகிற கருத்தரங்கிலே கலந்து கொண்டு வந்திருக்கிற என் அரிய அன்பு தொண்டர்களே, மனம் நிகழ்ந்து உங்களை எல்லாம் வரவேற்று வணங்கி வருகிறேன். தமிழ் விடுதலைக்கென்று ஒரு இயக்கமா
எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்ற பொழுது இந்த ஒரு புது இயக்கம் தேவையா என்ற ஒரு வினா ஏற்கனவே இயக்கங்களால் இற்று போன நெஞ்சங்கள் எழுப்புவதிலே நியாயம் இருக்கிறது. அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை அந்த இயக்கத்தை தொடங்குவார்க்கு இருக்கிறது. நான் அந்த அணியோடு உடன் இருக்கிற முதியவன் என்ற முறையில் நான் சற்று அதை சொல்லித்தான் ஆகிறேன். தமிழ் விடுதலை இனிதான் ஆக வேண்டுமா என்றால் ஆம், இனிதான் ஆக வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? தமிழ் இன்றைக்கு தமிழர் நாவிலேயே இல்லை. தமிழர் அறிவு நிலையங்களான கல்விக்கூடங்களிலே இல்லை. மேல்நிலை கல்வியில் மட்டுமா? மழலை கல்வியில், தொடக்கப்பள்ளியில், உயர்நிலை பள்ளியில் தமிழ் இல்லை. அறிவு தேடுகிற இடத்தில் தமிழ் இல்லை என்றால் இந்த தமிழோடு தொடர்புடைய மக்களுக்கு அறிவு எப்படி வாய்க்கும்? அறிவற்ற முண்டங்களாய், அடிமை பிண்டங்களாய் இந்த நாட்டில் நடமாடுகின்ற நிலைக்கு சிறைப்பட்ட நிலை, விடுதலை வேண்டுகிற நிலை என்று சொல்லாமல் என்ன சொல்லும்? ஆட நெஞ்சுருகி இந்த இதிலே அச்சம், அதிலே ஆசை, இதிலே துன்பம், இதிலே சிக்கல் என்று இதையெல்லாம் தீர இறைவா உன்னை வருகிறேன், உன்னை தேடி வருகிறேன் என்று போனால் அங்கு சிண்டுகளும் முண்டுகளும் என்று நமக்கு புரியாத மொழிகளிலே இறைவனுக்கு இடை உறவு ஏற்படுத்துகிற நிலை இந்த நாட்டில் இருக்கிறது. ஆக இறை வழிபாட்டிலே தமிழ் இல்லை. அடுத்து நமக்கு ஆட்சித்துறையிலே தமிழ் இல்லை, நீதித்துறையிலே தமிழ் இல்லை, இனி எந்த துறையிலும் தமிழ் இல்லை. எவனவனோ வந்தான், எவனவனோ ஆண்டான், அவனவன் மொழியில் இத்தனை நடைமுறைகளும் நடக்கின்றன. இந்த தமிழ் அடிமையால் அத்தனை மொழிகளின் காலடியில் கிடக்கிறது. இந்த நிலையில் தான் ஒரு சிந்தனை, ஓஹோ மலையாளி கூட 1956 ஒரு தனிமாநிலம் அமைத்துக் கொண்டு செழுக்காக மலையாளியாக வளர்கிறான். கன்னடன் அப்படி, தெலுங்கன் அப்படி. ஆனால் அதே காலத்தில் தமிழ் மாநிலமாக பிரிந்த நாம் இன்றைக்கு மிக இழிவாக வேண்டுமானால் ஒன்று சொல்லிக் கொள்ளலாம். 3 வேளை உண்கிறான். 3 வேளை உண்கிறானோ இல்லையோ அது கூட வாய்ப்பில்லை என்றால் திருவள்ளுவர் திருக்கூட்டங்கள் இருக்கிறது. சோறு தேடி பிடித்து போடுவதற்கு அதை தின்று விட்டு அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்கிற தீன உண்டங்கள் தான் இருக்கிறோம். ஆக இங்கு எந்த மான உணர்ச்சி என் நாட்டில் பிழைக்க வருகிறான். அவன் நம் மொழியில் பேச மாட்டானா, அவன் மொழியில் நாம் பேச வேண்டும். பீகாரில் இருந்து அந்த மாநிலத்தில் இந்த மாநிலத்தில் வருகிறவனுக்கு இங்கு உள்ள முதலாளிகள் அவன் மொழியை சென்று கொண்டு பேசுகிறான். இந்த நிலையில் இங்கே எவனோ திணிக்கிறான் என்று சொல்கிறான். இன்னும் அவலம் இந்த நாட்டிலே இந்தி மொழி கல்வியை கற்பிக்கிற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை நிறுவி அதற்கு அனுமதி கொடுக்கிறது இந்த மாநில அரசு. ஆனால் இந்த மாநில அரசு சொல்கிறான் இங்கே எவனோ திணிக்கிறான். இவன் தான் திணிக்கிறான். இவன் திணித்துக் கொண்டு இந்த இந்தி தாங்கி பிடித்துக் கொண்டு தமிழை தாக்கி கொண்டு தமிழை வாழ வைப்பதாக சொல்கிறான். இன்னும் மக்களில் பெரும்பாலும் நம்பிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஈன நிலைகளெல்லாம் இருப்பது எதனால்? துறைதோறும் எம் தமிழ் அடிமைப்பட்டு கிடப்பதால் தான் இந்த தமிழர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். தொடங்க வேண்டிய இடம் தமிழ். அரசியல் சமூகம் என்ற பிரிவுகளில் எடுத்து முழங்கி இந்த மக்களுக்கு மனமாற்றம் இல்லை. இவர்கள் என்றைக்கு தமிழை விட்டு ஒதுங்கி போனார்களோ அன்றைக்கே வாழ்க்கை முடிந்தது. வரலாற்றில் ஒரு சில நிகழ்ச்சிகளை நான் தொட்டு காண்பிக்க விரும்புகிறேன். மூவேந்தர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் அத்திக்கும்பா என்ற ஒரு கல்வெட்டு செய்தியை ஒட்டிய செய்தியை நான் சொல்கிறேன். அதிலே காரைவேலன் என்று கலிங்கத்து மன்னன் ஒருவன் ஆண்டிருந்த காலத்தில் அவன் நொந்து கொண்டு சொன்ன வரிகளை அந்த அத்திக்கும்பா கல்வெட்டிலே பதிவாயிருக்கிறது. அவன் என்ன சொல்கிறான், எப்பொழுது சொல்கிறான்? ஏறக்குறைய கிமு 2ஆம் நூற்றாண்டிற்கும் கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் உள்ள கல்வெட்டாக அது கணிக்கப்பட்டுள்ளது. அவன் சொல்கிறான், கடந்த 1000 ஆண்டு காலமாக என் முன்னோர்கள் எல்லாம் ஒருங்கு திரண்டு தென்னகம் நோக்கி தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் நாங்கள் தாக்கி அழிக்க முயன்ற போதெல்லாம் அந்த சேர சோழ பாண்டியர் கூட்டணி அரசு முறியடித்தே வந்திருக்கிறது. அவர்கள் வீழ மாட்டார்களா, எங்கள் ஆட்சி வாழ மாட்டாரா என்று அதிலே எழுதியிருக்கிறார். ஆக ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கல்வெட்டிலே அதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் இவர்கள் ஒற்றுமையாக இருந்ததினால், இவர்கள் தனித்தனி மண்டலமாக ஆண்டாலும், இவர்களுக்குள்ளே பிணக்குகள் இருந்தாலும்
வேற்று நிலத்தில் வந்தால் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக இருந்து திரட்டி அளித்திருக்கிறான். அது எந்த காலம்? தமிழ் சங்கங்கள் நடந்த காலம். முதலாம் தமிழ் சங்கம் முதல் தொடங்கி இறுதி சங்கம் 3ஆம் சங்கம் வரைக்கும் நடந்த காலம் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே 3ஆம் தமிழ் சங்கம் முடிந்தது. முதல் சங்கம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. ஆக ஏறக்குறைய 10-12 ஆண்டு காலம் இந்த தமிழ் சங்கங்கள் இருந்த வரைக்கும் தமிழரிடையே ஒற்றுமை இருந்தது. தமிழ் என்றைக்கு விவரிப்பார் இல்லாமல் 3ஆம் தமிழ் சங்கம் முடங்கி போன பின்னால் 3ஆம் தமிழ் சங்கம் முடங்கி போனதுக்கு பின்னால் தமிழ் முடங்கியதற்கு பின்னால் தமிழ் செயற்று போனதற்கு பின்னால் தமிழர்களை இணைக்க முடியாமல் போன நிலைக்கு பின்னால் தமிழர்களுடைய ஒற்றுமை போயிற்று. தமிழர்களுடைய கூட்டு படையாற்றல் போயிற்று. வடக்கே இருந்த மன்னன் காற்றினான். அதை ஒட்டித்தான் கிபி 2ஆம் நூற்றாண்டிலே களப்பிரர்கள் இங்கு வந்து அடிக்கிறான். களப்பிரர்கள் 200 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு பல்லவர்கள் வருகிறான். பல்லவர்கள் காலத்தோடு சேர்ந்துதான் இந்த வடபுலத்து குடிமியர்கள் மனு நெய்யர்கள், அவர்களை ஆரியர்கள் என்று நான் சொல்வதில்லை, மனுவாளர்கள், ஏனென்றால் மனு தர்மத்தை உள்ளவர்கள். மார்க்சிஸ்ட் கட்சிக்காரர்கள் என்ன சொல்லுகிறோம்? மார்க்சியர்கள். பெரியார் என்று ஒருவர் இருக்கிறார்களாக சொல்லி அவர்களுக்கு பின்பற்றாளர் இருக்கிறார்கள். அவரை பெரியாராளர் அல்லது பெரியாரிஸ்ட் என்கிறார், அம்பேத்கரிஸ்ட் என்கிறார். அதுபோல இவர்கள் மனுவை பின்பற்றுகிறவர்கள், அதாவது மனுவாளர், மனு நெறியர். அதுதான் சரி. ஆரியர் என்று ஏன் சொல்லக்கூடாது என்றால், ஆரியர் என்ற சொல் செந்தமிழ் சொற்பிறப்பில் முதலில் இந்த அகரமுதலை அடிப்படையாக சொல்கிறேன். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலில் ஆரியர் என்றால் உயர்ந்தவர், மேன்மையானவர் என்று பொருள் என்று எழுதியிருக்கிறார். அது மட்டும் அதோடு விடவில்லை. அவர் சொல்கிறான் மேலும் ஆரியர் என்ற சொல் தென்கிழக்கு ஆசிய மொழிகள் அனைத்திலும் இதே பொருள், உயர்ந்தவன், மேன்மையானவன், செறிந்த கருத்துள்ளவன், நீதிமான், இப்படிப்பட்ட உயர்ந்த பொருளில் தான் பொருள் இருக்கிறது. இதை இந்த கருத்தை பாலிமொழி அகரமுதலில் சொல்கிறார். ஆரியர் என்ற சொல் உயர்வை குறிக்கிற சொல். அந்த உயர்வை குறிக்கிற சொல் அதனுடைய வேர் தமிழில் தான் இருக்கிறது. எதிலே? பாலிமொழி அகரமுதலில் பாலிமொழிக்காரன் சொல்கிறார். ஆரியர் என்ற சொல் தமிழ் சொல், அது உயர்வை குறிக்கும் சொல், அதனுடைய வேர் தமிழில் தான் இருக்கிறது. எல்லா மொழிகளிலும் அதேதான் பொருள் என்று சொல்கிறார். ஆரியர் ஒருவன் நான் உயர்ந்தவன் மீதி தாழ்ந்தவன், நான் உழைக்காமலே உண்ண வேண்டியவன், நீ எல்லாம் உழைத்து சாக வேண்டியவன் என்று சொல்கிறது உயர் இல்லையா? வேலைக்கு ஒரு வேலை கருத்துக்களை மாற்றிக்கொண்டு போகிற கூட்டம் அது உயர்ந்த நிலை கூட்டமா? அவர்களை ஆரியன் என்று சொல்வது அவர்களை திரும்ப அவரை உயர்ந்தவன் என்று சொல்கிறார். மனநெறியை போட்டுக்கிறவன் உயர்ந்தவனா? சாதிக்கு ஒரு நீதி சொல்வனை மனன்மொழியில் சுந்தரனார், குலத்துக்கு ஒரு நீதி சொல்கிறவனை நான் உயர்ந்தவன் சொல்ல மாட்டேன் என்று வள்ளுவரை திருக்குறளை மாண்புரைகிறவர்கள் உள்ளுவரோ மனுவாரி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி, ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு சட்டம். அந்த மனு நெறியாளன் கொலை செய்தால் அவன் ஒரு மயிலை பிடிக்கினால் போதும், மற்றவன் கொலை செய்தால் அவன் தலையை எடுக்க வேண்டும். இது ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. ஒரு குலத்துக்கு ஒரு நீதி சொல்கிறவன் உயர்ந்தவனா, மேன்மையானவனா? அவனை போய் ஆரியன் என்று சொல்கிறார். ஆரியன் என்ற சொல் தமிழ் சொல், உயர்ந்தவனை குறிக்கிற சொல். அதை போலவே அந்தணன் என்றவனை ஏன் சொல்கிறார்? தணர். என்றால் அழகிய, உயர்ந்த, முழுமையான, மூலமான. அம்மா முழுமையானவள், மூலமானவள், உயர்ந்தவள். தணர். தணர் என்றால் குளிர்ந்தவர், குளுமையானவர், அன்பையானவர். தன் என்றால் குளுமை, தண்ணீர். இந்த தண்ணீர் போல உள்ளவர் தண்ணர். அந்த தண்ணர் தண்ணர், அந்தணர். அந்தணர் என்று அவனையே சொல்கிறார். ஐயர் என்று சொல்கிறார். அவனை ஐயர் என்று சொல்கிறார். ஐயர் என்றால் தலைவன், தந்தை, தப்பன், அரசன் என்றெல்லாம் பொருள். இப்படி அறிவு கட்டு போய் நாம் தாம் இருக்கிறோம். ஆக இதெல்லாம் இந்த கூட்டம், இந்த ஆரியர் கூட்டம் என்று சொல்லி தவறாக சொல்கிறோமே, இந்த மனு நெறியாளர்கள் இந்த பல்லவனோடு வந்தான். பல்லவன் காலத்தில் வந்தவன் அடுத்தடுத்து வந்த பிற்கால சோழர் காலம் வரைக்கும் இடம் பிடி தடுமாறி கொண்டிருக்கிறான். பிற்கால சோழர் வீழ்ந்ததற்கு பின்னால் உறுதியான இடம் பிடிக்கிறான். பிற்கால சோழர் வந்ததுக்கு பின்னால் தான் இந்த மண்ணில் மண் தர்மம் வேறுகிறது. பிற்கால சோழர் ஆட்சிக்கு பின்னால் தான் தமிழ்நாட்டு திருக்கோயில்களில் தமிழ் பிரத்யேகிக்கப்படுகிறது, ஆலயங்களில் தமிழ் சிறைப்படுகிறது, இருட்டடியில் தள்ளப்படுகிறது.
அதற்கு பின்னால் தான் தமிழர்கள் சாதி வாரியாக உயர்வு தாழ்வு பிரிக்கப்பட்டு நிலைநாட்டப்படுகிறார்கள். இந்த பிற்கால சோழர் காலத்துக்கு பின்னாலே வந்த மாணிக்கப்பூர் காலத்தில் அடிபட்டு சிதறுண்ட இந்த தமிழ் நிலம் விஜயநகர ஆட்சிக்கு பின்னால் இந்த மனு தர்ம நெறி உறுதி செய்யப்படுகிறார். மனு தர்மம் வந்ததற்கு பின்னால் தான் பழனி கோயில் கூட கோயில் கட்டப்பட்ட காலத்திலிருந்து தமிழ் கோலை சென்ற திருக்கோயிலிலே விஜயநகரத்தான் திருமலநாயக்கர் காலத்திலே இந்த ராமப்பையர் கோயிலை மாற்றுகிறார். அங்கிருந்து அங்கு சமஸ்கிருதம் கேட்டால் ஆதி காலத்திலிருந்தே சமஸ்கிருதம் தான் இருக்கிறது என்று கதைப்படுவான். திருக்கோயில்கள் கட்டப்பட்ட நாளிலிருந்து இந்த விஜயநகரத்தார் ஆட்சி வரைக்கும் தமிழ் மண்ணில் திருக்கோயில்களில் தமிழே இருந்தது. இந்த சிண்டர்கள் இந்த மண்வாளர்கள் வந்ததற்கு பின்னால் தான் அங்கே விழுந்தது. இன்று வரைக்கும் இப்பொழுது கூட வரலாற்று ஒரு அமைச்சர் சொல்கிறார், இந்தியா முழுக்க இணைப்பது சமஸ்கிருதமே. இந்தியா முழுக்க இருக்கிற திருக்கோயில்களில் சமஸ்கிருதம் தான் வழிபாட்டு மொழி. இன்னும் சொல்கிறேன், இப்பொழுது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சமஸ்கிருதம் பேசுகிற தொகை 70,000. ஆனால் இந்திய பாராளுமன்றத்தில் உடனடி மொழிபெயர்ப்புக்கு தகுதியான மொழிகள் 3. அதில் இந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதம். மக்களே பேசாத மொழியில ஏனடா மொழிபெயர்ப்பு? ஆளே இல்லாத இடத்தில் என்னடா தெரியலாற்றுகிறார்? இதை எவரும் கேட்கவில்லை. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அதுக்கு அழுகிறான். ஆளே பேசுவதற்கு ஆள் இல்லாத மொழிக்கு எவரும் கேட்கவில்லை. இப்படி இந்த பல்லவர் காலத்துக்கு அப்புறம் சோழர்கள் வீழ்ச்சி, சோழருக்கு மாணிக்காபுர ஆட்சி, மாணிக்காபுரம் விஜயநகரத்தாருக்கு அப்புறம் மராட்டியருக்கு அப்புறம் பிரெஞ்சியர்கள், ஆற்காடு நவாப், ஆங்கிலேயர்கள். அடுத்தடுத்து குறைந்தது துல்லியமாக 1000 ஆண்டு காலமாக இந்த சமஸ்கிருத பிளவு நெறிக்கும் இந்த பிறமொழியாளருடைய ஒடுக்குமுறைக்கும் இந்த மொழியை பேசுகிற மக்களும் ஆளானார்கள். இதனால் என்ன ஆயிற்று? ஏற்கனவே 3ஆம் தமிழ் சங்க காலத்தை அடுத்து ஏற்பட்ட ஒற்றுமையின்மை, தமிழர்களை ஒன்றிணைத்த தமிழ் வலுவிழந்து போனதினால் தமிழர்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒற்றுமையின்மை நாளுக்கு நாள் கூடியது. தமிழர்கள் உதிரியாக சிதறினார். இத்தனை படையெடுப்புகளிலும் இந்த உலகத்தில் 25 நாடுகளை அகற்றியான புலிக்கொடி இந்த நாட்டின் இந்த பழந்தமிழகத்திலே இந்த குமரியிலிருந்து எமே வரைக்கும் மீன்கொடி பறக்கப்பட்ட பாண்டியர் படை அத்தனையும் இருக்கிற இடம் தெரியாமல் அற்று போயிடுச்சு. ஒரே ஒரு செய்திதான், தமிழன் இனமற்று போனான். இனத்தை உருவாக்குகிற அவரது மொழியை இழந்து போனான். என்றைக்கு மொழியை இழக்கிறாயோ அன்று ஒரு இனத்தை இழப்பார். ஏனென்றால் இனத்தின் பண்புதான் அந்த மொழியை பேசுகிறார் ஒவ்வொருவரையும் ஒன்றாக கட்டுவது. இனத்தை கட்டுவது அந்த இனத்தின் மொழி. ஆனால் நீ வென்றும் மொழியை மறந்தாயோ அன்று நீ இனமற்று தனித்தனியாக சிதறுகிறாய். அதுதான் இங்கு நடந்தது. இந்த இனமற்று சிதறி போனதற்கு பின்னால் இந்த இனத்துக்கான அரசியல் துணிக்கவே இல்லை. இன்றைக்கும் கூட 2011 மக்கள் கணக்கின்படி 85 விழுக்காடு தமிழ்நாட்டில் தமிழர்களே, தமிழ் மொழி பேசுகிறவர்களே. ஆனால் நிலை என்ன? இன்றைக்கும் கூட 9-10 அமைச்சர்கள் பிறமொழியாளர், தமிழன் இல்லை. ஒட்டுமொத்த உச்ச அதிகாரம் தமிழன் கையில் இல்லை. இன்றைக்கு எந்த துறை எடுத்தாலும் தமிழ் இல்லை. தமிழ் இல்லை என்றால் உனக்கு அறிவு இல்லை. தமிழ் இல்லை என்றால் உனக்கு இனம் இல்லை. தமிழ் இல்லை என்றால் கூட்டு உழைப்பில்லை. கூட்டு உழைப்பு என்றால் அதிகாரம் இல்லை. ஆக அதிகாரமற்ற அடிமைகளாக இருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு எண்ணி பாருங்கள். ஆங்கிலேயன் காலத்தில் 1927 முதல் முறையாக பொதுக்கல்வி தமிழ்நாட்டில் வருகிறது. அந்த பொதுக்கல்வி வருகிற நேரத்தில் பக்கத்தில் பம்பாய் தலைமாகாணம், கல்கத்தா தலைமாகாணம் போன்ற நாடுகளில் அப்போன்ற பகுதிகளெல்லாம் அங்கங்கே பொதுக்கல்வி வந்து அவரவன் மொழியிலே பாடம் நடத்தியதை பார்த்துவிட்டு சென்னை தலைமாகாணத்திலும் எந்தெந்த பகுதியில் எந்த மொழி மக்கள் பேசுகிறார்களோ அவர்கள் மொழியில் பள்ளிகளை நடத்து என்று அந்த நேரத்தில் ஆட்சி செய்ய நேர்ந்த நீதி கட்சி இப்படி நடக்க நேர்ந்தது. ஏனென்றால் மற்ற பகுதியில் நடப்பதை போல நடத்த வேண்டும். தமிழ் பேசுகிற பகுதியெல்லாம் தமிழ் பள்ளி, தெலுங்கு பேசுகிற பகுதியெல்லாம் தெலுங்கு பள்ளி என்று 1927 வைக்கப்பட்டது. 1927 ஆங்கிலேய ஆட்சி. ஆனால் தமிழ் மக்களாகிய நாம்
தமிழில் கல்வி பள்ளிக்கல்வி படிக்கிற வாய்ப்பை பெற்றோம். இது 1966 வரைக்கும் இதுதான் நிலை. அனைத்து அரசு பள்ளிகளிலும் தமிழ் வழிதான். ஒரு பள்ளியிலும் பிறமொழி ஆங்கில வழி பள்ளி கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஆகவே 1927 67 வரைக்கும் ஏறக்குறைய ஒரு சிறிய காலத்துக்காக மீதி காலம் முழுக்க காங்கிரஸ் கட்சி ஆளுங்க. 67 இன்றைக்கு 2027 நெருங்கி கொண்டிருக்கிற இந்த காலம் வரைக்கும் ஏறக்குறைய 58 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் ஆளுகின்றனர். இவர்கள் எடுத்த எடுப்பிலேயே முதல் 10 ஆண்டுகளிலேயே அந்த 11ஆம் வகுப்பு SSLC என்று சொல்லக்கூடிய 11ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி பள்ளியை ஆங்கில காலத்தில் அடிமைகளா இருந்த காலத்தில் நாம் தாய்மொழி அறிவுறுகிற வாய்ப்பை பெற்றோம். ஆனால் இன்று என்ன நிலை? 20-30 விழுக்காடு மாணவர்கள் கூட அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கவில்லை. தமிழ் நீக்கப்பட்டு விட்டது. தமிழிடமிருந்து அயல்மைப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த நிலையில் தான் இன்றைக்கு கூட நாளைக்கே நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடலாம் என்று சொன்னா கூட தமிழ் வழக்காடுவதற்கு சட்டத்தை தமிழ் படித்த வழக்கறிஞர் கிடைப்பதில்லை. இன்றைக்கும் கூட தமிழ் வழியிலே படித்த ஒரு மருத்துவரை ஒரு MBBS பார்க்க முடியுமா? ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை மறுக்கப்பட்டு இருக்கிறது. இவர்கள் நினைத்திருந்தால் 27 47 அல்ல 67 காங்கிரஸ்காரர் நினைத்திருந்தா மேல் படிப்பு ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் தமிழை கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா? கொண்டு வரவில்லை. அதற்கு பதிலாக 64 10 வருஷம் முதல் முறையாக உயர்நிலைப்பள்ளியில் ஆங்கில வழி பிரிவினை ஏற்படுத்தினார். அதற்கு பின்னால் இணையாக இந்தியை திணிக்கிற ஏற்பாடுகளை செய்தார். அதற்கு எந்த வகையிலும் குறைவில்லாமல் திராவிட கட்சிகள் ஆங்கில வழி கல்வியை மிக தீவிரமாக கூட்டின. இந்த இந்தியை திணிக்கிற இந்தியை என்றும் எதிர்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு திராவிட கட்சிகள் மும்மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற CBSE என்ற பள்ளிகளை அத்தனையும் அனுமதித்து அதை பெருக்கினார்கள். என்றைக்கும் கூட CBSE பள்ளியிலே தமிழ் பாடம் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையை விட இந்தி தேர்வு இந்தி பிரச்சாரத்துக்கு அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். CBSE பள்ளிகளிலே முழுக்க தமிழ் ஒப்புக்கு இருந்து கொண்டு முழுக்க இந்தி தான் நடக்கிறது. ஆக இந்தியை படிப்பதற்கு அல்லது திணிப்பதற்கு துணையாக இருப்பது யார்? இன்றைய நடப்பு திராவிட ஆட்சி. ஆக இப்படிப்பட்ட நிலைகளை நாம் உள்வாங்கி இன்று இல்லாததை போலவே கடந்த 100 ஆண்டு காலமாக தமிழர்கள் இப்படியே இருக்கிறார்கள். அதனால் தான் தமிழ் தேசியம் என்ற கருத்தோ தமிழ் தேசியம் என்ற அரசியல் இயக்கமோ தமிழ்நாட்டில் தோன்றியது போல் இருக்கும். ஆனால் தோன்றியது போல் இருக்கும், அது வளராது. ஈயம் பூசண மாதிரி இருக்கணும், ஆனால் பூசக்கூடாது. அதே போலவே இங்கு தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரி இருக்குமே தவிர தமிழ் தேசியம் வளராது. இன்றைக்கும் தமிழ் தேசியம் என்ற கருத்து வளர்ந்து விட்டதாக பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசியம் இருக்கிற இந்த நிலையில் தான் இங்கு வருகிறவன் போறவெல்லாம் இந்தி முதலாளியை தேடி நாம் வேலைக்கு போகிறோம். அவனுடைய மொழியை தெரிந்து கொண்டு பேசுகிறோம், அது நியாயம். ஆனால் எங்கிருந்தோ வருகிற இந்தி தொழிலாளி இங்கு தமிழ் கற்க மறுக்கிறார். இங்குள்ள சிறு முதலாளிகள் முதற்கொண்டு இந்தி மொழியை கற்றுக்கொண்டு இந்தியில் பேசுகிறான். இது மிக இழிவான நிலை, மிக அடிமையான நிலை. என்று யார் அடிமை, யார் ஆண்டான்? அங்கிருந்து வருகிற கூலி தொழிலாளி ஆளுகிறவன், இங்கு இருக்கிற சிறு முதலாளி அடிமை. அதைத்தான் இது காட்டுகிறது. ஆக தமிழ் விடுதலை பெற்றால் தான் தமிழன் விடுதலை பெறுவான். இந்த ஒரே ஒரு சான்றினை கூறி தலைமை உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1916 மரபிலடிகள் அவர் சமஸ்கிருதம் கற்க முயற்சி அவர் மாணவராக இருக்கும்போது தமிழ் சமஸ்கிருதம் கற்க முயன்ற போது தடுக்கப்பட்டார். மனுவாளர்கள் மட்டுமே கற்க முடியும், நீ கற்க முடியாது, நீ இழிகுலத்தான், உனக்கு சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார். மரபிலடிகள் மறைமுகமாக சமஸ்கிருத பள்ளியிலே இருக்கிற ஒரு மனு நெறி குடும்பத்திலே பிறந்த ஒரு பையனை அவன் அங்கு படிக்கிற சூழலை பயன்படுத்திக் கொண்டு அவன் மூலமாக சமஸ்கிருதம் கற்றவர்.
அதன் மூலமாக அவர் கண்டறிந்தார், இந்த தமிழினம் முழுக்க முழுக்க அடிமைப்பட்டிருப்பது சமஸ்கிருதத்தினால்தான். இந்த மண்ணிலிருந்து சமஸ்கிருதத்தை விரட்டாது போனால் ஒரு காலம் இந்த மண்ணுக்கு ஆயினால்தான் பேசுகிற மொழியிலே முதலில் அது ஒழிக்க வேண்டும் என்று தனித்தமிழ் இயக்கம் கண்டார். 1916 அந்த இயக்கம் அமைக்கப்படுகிறது. ஆனால் இந்த நாட்டு சமூக சூழல், இந்த திராவிட திரி படுகர்கள் அவரை இயக்கவில்லை. அவர் மக்களாக பேரியக்கமாக இல்லாத காரணத்தினால் இந்த திராவிட இயக்க குள்ளநடிகளை முகம் கொடுக்க முடியாமல் சிவனே என்று சிவநெறி பரப்புவதற்கு போய்விட்டார். தமிழர்களை இந்த நச்சு சமஸ்கிருதத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும், தமிழனுக்கான அரசியலை நிறுவ வேண்டும், தமிழ்நாடு தமிழருக்கே என்று இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முழக்கம் கொடுத்த மறுமொழி அடிகளார் அதை தொடர்ந்து நிலைநாட்ட முடியாமல் இந்த வடுக தாசர்களை எதிர்கொள்ள முடியாமல் சிவநெறி பார்ப்பதற்காக தன் வாழ்நாளில் முற்பகுதியை செலவழித்தார். ஆக ஏன் அவ்வாறு செய்ய நேர்ந்தது என்றால், இப்படி மரமலையார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் செக்கெழுத்த செம்மல் சிதம்பரனார் தலைப்படுத்தப்பட்ட பின்னால், சிறைக்கு தள்ளப்பட்ட பின்னால் அந்த கப்பல் நிறுவனத்தை நடத்திய பெருமகன், எந்த சல்லி காசும் இல்லாமல் தன் இனத்திற்காக பாடுபட்ட அந்த பெருமகன், அவர் தமிழர் கழகம் என்று கியாபி விஸ்வநாதத்தோடு இயக்கம் கண்டு தமிழர் கழகம் அமைக்கிறார். ஆனால் அவர்கள் கூட நடத்த முடியவில்லை. இந்த ஈவேரா என்ற திராவிட கருத்தாளர், அவரும் அவருக்கு பின்னாலே இருக்கிற திரிவடுக ஜமீன்தாரர்கள், தொழிலதிபர்கள், அவருடைய கூட்டு நெருக்கடியால் இவர்களால் இயக்கம் நடத்த முடியவில்லை. அவன் கேட்டான், ஏண்டா இந்த நாட்டில் தமிழர் கழகம் என்று நடத்துவாயா, தமிழன் என்று வேறு சொல்லிக் கொள்வாயா, இது கருவேலித்தனம் இல்லை, இது பித்தலாட்டம் இல்லை என்று விடுதலையிலே இவர் ஆயிருந்தார். இதை மானமுள்ள தமிழர்களாக அன்று வாழ்ந்த தமிழர்கள் இருந்திருந்தால் இவர் உயிரோடு இருந்திருப்பாரா? போது இல்லை. ஏன் அவர் மானமற்று போனார்கள், ஏன் மானமற்றவர்களாக வாழ்ந்தார்கள் என்றால், இருந்த நிலங்களில் முக்கால்வாசிக்கு மேல வணிகத்திற்கு இவர் கும்பலிற்கு நிலமெல்லாம், இவர் கும்பலிற்கு தொழில் எல்லாம், அவனை சார்ந்தே வாழ்க்கை இருக்கு, அடிமைகளாக இருக்கிறார்கள். அவன் எவ்வளவு வாங்கி கேட்கிறான். அது கியாபி விஸ்வநாதம் கெஞ்சி ஒரு உண்மையை சொல்கிறான். நீ இதே போல ஆந்திராவில் போய் நீ தெலுங்கர் என்று சொல்வாயா என்று கேட்பாயா, என்னை என் மண்ணில் தமிழ் ஏக தமிழ் என்று உன்னை சொல்லிக் கொள்கிறாய் என்று கேட்கிறாயே, இதை போல ஆந்திரத்தில் போய் தெலுங்கனே உன்னை தெலுங்கர் என்று ஏன் சொல்லிக் கொள்கிறாய் என்று கேட்பாயா, திராவிடன் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு அறிவுரை சொல்வாயா, அங்கு நீ சொல்லிவிட்டு உயிரோடு திரும்புவாயா என்றுதான் கேட்க முடிந்தது. கேட்ட ஓரிரு ஆண்டில் தமிழர் கழகம் கலைக்கப்படும். அதற்கு அடுத்தால் போல் தமிழ் தேசியம் என்று வீடு கொண்டு வந்த மாப்போசி சமஸ்கிருத தாசராக இருந்ததனால் அவர் முளையிலேயே வெம்பி அடைந்தார். அடுத்தவன் ஆதித்தன் தமிழ் தேசியம் என்று பேசினாலும், தமிழர் பேரரசு அமைப்பேன் என்று கனவு கண்டாலும் காப்பு கொடுக்க முடியாமல் கேவலம் அண்ணாதுரை கருணாநிதி காலிலே விழுந்து கரைந்து போனார். இவர்களெல்லாம் மக்களை தமிழோடு இணைத்து அவர்களை நாம் தமிழர்கள் என்று உணர்ந்து அறிய செய்து, நாங்கள் 50,000 வரலாறு கொண்ட இனத்தவர்கள் என்று நிமிர்ச்சியோடு தலை நிமிரச் செய்யாமல் இயக்கம் கண்டது. ஆள் கூட்டமும் இந்த வீரியமும் செயல்பட்டு போனதினால் எதிரிடமே எதிரினுடைய காலடியிலே விழுந்தாராயிற்றனர். இன்றைக்கும் சொல்கிறேன், தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தியல், ஒரு அரசியல் கருத்தியலாக வளர வேண்டுமானால் தமிழர்களை தமிழின் துணை கொண்டு, நீ தமிழுக்கு பிறந்தவர், உன் தமிழ் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாறு கொண்ட மொழி என்பது வெற்றி சொற்றொடர் அல்ல, 50,000 ஆண்டுகால மக்களுடைய உழைப்பினால் வந்த அறிவு செல்வத்தை கொண்ட மொழி. இன்றைக்கு உலகத்திலேயே இந்த உலகத்தில் இன்றைக்கு புது கணினியை கண்டுபிடித்து விண்வெளிக்கு சொல்ல பாதை கண்டுபிடித்து சொல்கிறானே, 50,000 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நெருப்பை கண்டுபிடித்த என்று மாநில இனம் சொன்ன போது அது தமிழ் கண்டுபிடித்த செய்தி அல்லவா, அது தமிழ் கண்டுபிடித்த செய்தி அல்லவா. தமிழ் கண்டுபிடித்ததினால்தான் தீ எப்படி வந்தது, தேய்த்து கல்லை தேய்த்து என்று வந்தது என்று சொல்லு படைத்தார். அதை போல சக்கரத்தை படைத்தார். சக்கரம் அது ஒரு
என்றால் இந்த பலா மரத்திலே செய்யக்கூடியதுதான் அந்த சக்கரம். அதை ஆரம் வடிவில் வட்ட வடிவில் இருக்கிறது சக்கையாரம் என்று சொன்னார். அதுக்கடுத்து இந்த மண்ணிலே உழவு தொழிலை கண்டுபிடித்தவன் தமிழன். எப்படி சொல்கிறோம்? உழவு தொழில் என்பது தொலையிடுவது, நிலத்தை தொலைப்பது. தொழில் என்றாலே உழவு தொழில் தான். இன்றைக்கு தொழில் என்ற சொல் எல்லா தொழிலும் குறிக்கிறது. ஆனால் தமிழிலே தொழில் என்ற சொல் முதலில் உழவு தொழிலை மட்டும் குறித்தது. ஏனென்றால் தொலையிடுகிற பணியை சேர்ந்தது என்பது. ஆக வேளாண்மை கண்டுபிடித்தவன் இரும்பை கண்டுபிடித்தவன், இரும்பு என்று கண்டுபிடித்தவன். இரும்பு என்ற சொல்லுக்கு இரும்பு என்றால் உறுதியானது, பிறழ்ச்சி கொண்டது. இரும்பொறை என்றால் பெரும்பொறை, பெரிய அளவானது, வலிமையானது, இருட்டானது, கருப்பானது என்று இரும்பை கண்டுபிடித்தவன் இரும்பின் பண்புகள் எல்லாம் சேர்த்து உள்ளடக்கி அந்த சொல்லை வைத்தான். ஆக உலகத்தினுடைய அடிப்படை அறிவியல் எல்லா அனைத்தையும் கண்டறிந்த மொழி தமிழ். அந்த மொழியில் தான் அடிப்படை மூல அறிவு செல்வம் இருக்கிறது. அந்த அறிவு செல்வத்துக்கு உரிய மக்கள் இந்த தமிழ் மக்கள். ஆக அந்த 50,000 ஆண்டு கால உழைப்பில் பிறந்த அறிவு செல்களை நாம் இழக்கக்கூடாது. தமிழை பிடி, தலை நிமிர்ந்து செல், நமக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று தமிழால் நாம் ஒன்று சேர்ந்து, தமிழர்களால் நாம் தலை நிமிர்ந்து, தமிழ் இனமாய் ஒன்று கண்டால் ஒழிய நமக்கு அடுத்த வாழ்வு மிக கேவலமாக, மிக கொடுமையாக உலகம் போய் கொண்டு வரும். இன்றைக்கு பாருங்கள், கடந்த 3 ஆண்டுகளாக பாலஸ்தீன மக்களை சுட்டு பொசுக்குகிறான், அநியாயமாக கொள்கிறான். ஏனென்று உலகத்தில் கேட்பாருங்க. இதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் 1.5 லட்சம் மக்களை கொத்து குண்டுகளை போட்டு அழித்தான். இது இனப்படுகொலை, இது இன அழிப்பு, இது போர் நிலைகளுக்கு அப்பாற்பட்டது, தவறானது என்று கூவி அழுவமே உலகம் என்று திரும்பி பார்க்கிறார். ஆக இப்படிப்பட்ட நிலையை மாற்றி நாமும் மானமுள்ள மக்களாக 194 நாடுகளிலே 190 நாடுகளுக்கு மேல் அவரவன் தாய்மொழியில் கற்கிறான், அவரவன் தாய்மொழியில் இறை வழிபாடு செய்கிறான். அந்த தேசியமாக ஒன்று சேர்த்து இருக்கிறான். நாம் தேசியமாக சேரவிடாமல் இந்த சமஸ்கிருதமும் இந்த வடுகர்களால் இன்றைக்கு நுழைக்கப்படுகிற ஆங்கிலத்தாரும் நாம் சிறைப்பட்டு கிடக்கிறோம். நம்மை பெரிதும் சிறைப்படுத்திக் கொண்டிருப்பது சமஸ்கிருதமும் ஆங்கிலமும். இந்த இரண்டுகளிலிருந்து தமிழை விடுதலை செய்து தமிழராய் ஒன்று திரண்டு நாம் நல்வாழ்வினை பெறுவோம், முயல்வோம், வெல்வோம் என்று சொல்லி